உங்கள் டெக் இன்ஃபோ தமிழ். இதுல நம்ம வந்து பல டெக் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம், பல லான்ச்சஸ், மொபைல் போன்ஸோட லான்ச் டீடைல்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்துருக்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா, விவோ தரப்புல இருந்து Y300 Pro அப்படின்ற ஒரு போனை இப்ப சைனால லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட ஸ்பெக் டீடைல்ஸ் என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். விவோ Y3 Pro 100 இந்த போன் வந்து இப்போ வந்து சைனால ஆஃபிஷியலா லான்ச் பண்ணாங்க. இதோட ஸ்பெக் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 6.77 இன்ச் கொண்ட Full HD Plus டிஸ்ப்ளேயும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இதோட ப்ராசஸரை பொறுத்தவரைக்கும் Snapdragon 6 Gen 1 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. கேமரா பொறுத்தவரைக்கும் பேக்ல டூயல் கேமரா இருக்கு. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா 50 MP மெயின் கேமரா, பிரைமரி கேமரா, 2 MP வந்து அல்ட்ரா வைட் கேமரா அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அல்ட்ரா வைட் மேக்ரோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேமராவா இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரைக்கும் 32 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்திருக்காங்க. பேட்டரியை பொறுத்தவரைக்கும் 6500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இத சார்ஜிங் பண்ண 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. இந்த போனோட செல்லிங் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க கேட்டீங்கன்னா, இதோட பேட்டரியும் இதோட சார்ஜிங் ஸ்பீடு தான். இதுல வந்து 6500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டும் தான் இந்த போனோட ஹைலைட்டா பார்க்கப்படுகிற செல்லிங் பாயிண்ட். இதோட பிரைஸ் என்ன இருக்குன்றது கேட்டீங்கன்னா, இதுல வந்து என்ன பிரைஸ் சைனால அவைலபிளா இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். Vivo Y300 Pro ஓட சைனா வேரியன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்திய மதிப்புல வந்து 21300 அரௌண்ட் 22000 வர வாய்ப்பு இருக்கு. அதே போல வந்து இதுல வந்து 8GB RAM 256GB என்ற ஸ்டோரேஜ் வேரியன்ட் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்திய தரப்புல வந்து 23700 அரௌண்ட் 24000 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இதுல வந்து 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் அதோட ரேட் என்ன இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது 26100 இந்திய தரப்புல இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் இருக்கு. இது இந்திய தரப்புல எவ்வளவு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 28800 அரௌண்ட் 29000 இந்த போனோட பிரைஸ்ல ஃபிக்சிங் பண்ணிருக்காங்க. கரெக்ட்டா இந்தியால கிடைச்ச வாய்ப்பு இருக்கு. இந்த போன்ல வந்து என்னென்ன கலர்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா Black கலர் இருக்கு, ஒயிட் கலர் இருக்கு, கோல்ட் இருக்கு, அண்ட் டைட்டானியம் கலர் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 4 கலர்ல இருக்கு. இது சைனாவுல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரத்துல லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது விவோ சீரிஸ்ல இருந்து இந்த போன் வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்டர் 30K பட்ஜெட் செக்மெண்ட் குள்ள இந்த போன்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அடுத்ததா பார்க்க போற நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா HMD தரப்புல இருந்து ஒரு போனோட ஸ்பெக் டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த போன் வந்து பட்ஜெட் தரப்புல வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா HMD பொறுத்தவரைக்கும் இது இப்ப லான்ச் பண்ண செக்மெண்ட்ல இதுக்கு அடுத்த செக்மெண்ட்டுக்கு இந்த போனை கொண்டு போயிருக்காங்க. இந்த போன்ல என்னென்ன ஸ்பெக் டீடைல்ஸ் இருக்குன்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த போன்ல வந்து 6.56 இன்ச் கொண்ட HD Plus டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் தான் இருக்கு. இதுல வந்து ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Snapdragon 4 Gen 2 தான் கொடுத்திருக்காங்க. ஆனா கேமரா பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்திருக்காங்க கேட்டீங்கன்னா 198 அதாவது 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவும் 2 MP மேக்ரோவும் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல முன்னேற்றம் கூட சொல்லலாம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சார்ஜிங் பண்ண ஃபாஸ்ட் சார்ஜிங் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து இந்த போனோட பிரைஸ் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது ஹீரோ தரப்புல வந்து 249 ஹீரோன்ற மாதிரி வரப்போகுது. இதுல வந்து அப்ராக்சிமேட்லி இந்திய தரப்புல எவ்வளவு வரப்போகுது கேட்டீங்கன்னா 23400 அதாவது அண்டர் 25K ல HMD தரப்புல இருந்து இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இது எப்ப கிடைக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷம் கடைசியில இந்தியாவுல அவைலபிளா இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போற நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இது ரெட்மி தரப்புல இருந்து வந்த ஒரு போன். ரெட்மி தரப்புல A-Series வந்து இந்த போனோட ஸ்பெக் டீடைல்ஸ் இப்ப லீக் ஆயிருக்கு. ஸ்பெக், பிரைஸ் இந்த மாதிரி பல விஷயம் இந்த போனை பத்தி ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால தெரிஞ்சுக்கலாம் இந்த சீரியஸ்ல என்னென்ன போன்ல லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா Redmi A3 and A3X இந்த கம்பெனில இருந்து இந்த சீரியஸ்ல இருந்து அதோட அடுத்த வெர்ஷனான A3 Pro வந்து லான்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து பல இடத்துல வந்து லீக் ஆயிருக்கு. அதுல வந்து இந்த போனோட பேக்ல பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல தான் கேமரா ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஸ்பெக் டீடைல்ஸோட இதோட ப்ராடக்ட் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து Redmi A3, A3X அனௌன்ஸ் சொல்லி இந்தியாவுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து MI கோட் அப்படின்ற இடத்துல வந்து இந்த போனோட ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதனால கூடிய சீக்கிரத்துல இந்த போனோட ஃபுல் ஸ்பெக்கும் அவைலபிள் ஆகும் நமக்கு. அப்போ வந்து இந்த போனோட ஸ்பெக்ஸ் டீடைல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த போனோட டீடைல்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாவே நம்ம தெரியப்படுத்துவோம். அடுத்த போனை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா விவோல இருந்து T சீரிஸ் போன் லான்ச் பண்ண போறாங்க. Vivo T3 Ultraன்றது இந்த போன்ல வந்து பலவிதமான ஸ்பெக்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். இந்த போன் வந்து எப்ப நம்மளுக்கு வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவுல வந்து இந்த போன் வந்து செப்டம்பர் 12ஆம் தேதி 12 மணிக்கு அவைலபிளா இருக்க போகுது. இந்த போன் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா Vivo V23 வந்து மதியம் 12 மணிக்கு செப்டம்பர் மாசம் 12ஆம் தேதி விவோட ஆன்லைன் ஸ்டோர்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுல என்னென்ன ஸ்பெக் கொடுத்திருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து 6.78 இன்ச் கொண்ட 1.5K AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. இது பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. 4500 பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து என்ன ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க கேட்டீங்கன்னா MediaTek Dimensity 9200 Plus என்ற சிப்செட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சார்ஜிங் பண்ண 80 வாட்ஸ் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. இந்த போன்ல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 12GB RAM 12GB extended RAM கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போன்ல வந்து 3D curved AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த போன்ல வந்து என்ன ஸ்பெக் கொடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த போனோட பிரைஸ் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 30 ல இருந்து 35K அரௌண்ட் 30,000 ல இருந்து 35,000 வரைக்கும் இருக்கும். இந்த போன் வந்து எதுக்கு போட்டியா இருக்குன்னு கேட்டீங்கன்னா Realme Pro Plus Moto Edge 50 Pro இந்த போன் போட்டியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லப்படுகிறது.
அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி இசல் ஃபோல்டோட ஸ்பெஷல் எடிஷனோட டீடைல்ஸ் இப்ப கிடைச்சிருக்கு. அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம். இந்த சாம்சங் வந்து இந்த ஸ்பெஷல் எடிஷனுக்காக சாம்சங் கேலக்ஸி இசல் ஃபோல்டோட ஸ்பெஷல் எடிஷன் வந்து போட்டோஸ் இப்ப ஆன்லைன்ல லீக் ஆயிருக்கு. அந்த போட்டோஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு காம்பாக்ட் டிவைஸா அவங்க லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற சொல்லப்படுகிறது. இதுல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்பெஷல் எடிஷன்ல 10.6 மீட்டர் திக் கொண்ட ஃபோல்டபிள் போனா இருக்க போது இது 4.m மில்லிமீட்டர் திக்கா கூட அன்ஃபோல்ட் பண்ண ஓபன் பண்ணோட இந்த மாதிரி இருக்கும். க்ளோஸ் பண்ணோட 10.6 அவ்வளவு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த போன்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த போன் வந்து ஃபோல்டுலயே வந்து நல்ல புரட்சியா வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரியும். இந்த போன் வந்து ரூமர் கேலக்ஸி S25 மாடல்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதாவது ஃபியூச்சர்ல வரப்போற S25 மாடல் இந்த போன்லயும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது இந்த கேலக்ஸி இசல் ஃபோல்ட்ல ஸ்பெஷல் எடிஷன்ல. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது கேட்டீங்கன்னா ஹானர் தரப்புல இருந்து மேஜிக் V3 ஃபோல்டு போனை பத்தி இப்போ ஸ்பெக் லீக் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அதோட லான்ச் டேட் எல்லாமே லீக் ஆயிருக்கு. அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம். இது என்னென்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். ஹானர் மேஜிக் 3 இதுல வந்து ஹானர் மேஜிக் V3 தான் சொல்றோம். இந்த போனோட ஸ்பெக் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த போனோட ஸ்பெக் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 12GB RAM கொடுத்துருக்காங்க. 256GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த போன் வந்து ஹானர் மேஜிக் V3 அரௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஹீரோ தரப்புல இருந்து 1999 இருக்கு ஹீரோட. ஆனா இந்திய தரப்புல எவ்வளவு வரும்னு கேட்டீங்கன்னா 1,86,538 அதாவது 1,87,000 வரப்போது. அரௌண்ட் 1,90,000 வரப்போது. இந்த ஃபோல்டு போன 1,90,000 கொடுத்து இந்திய தரப்புல இந்த போனை யார் வாங்குறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இவ்வளவு காஸ்ட்ல இதை லான்ச் பண்ணி யாருக்காக இதெல்லாம் லான்ச் பண்றாங்க ஹானர் தரப்புல தான் என்னோட கேள்வியா இருக்கு. அதுக்கு வந்து அவங்க ஒரு பிசி பில்ட் பண்ணிடுவாங்க இல்லாட்டி ஒரு லேப்டாப் வாங்கிட்டு போவாங்க. இந்த ஃபோல்டு போனா 2 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு யார் இருக்கான்றது என்னோட ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்மார்ட் வாட்சை பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் எதை பத்தி கேட்டீங்கன்னா Amazfit GTR 4 நியூ ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. அதான் Amazfit GTR 4 நியூ. இந்த போன்ல வந்து என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1.45 இன்ச் கொண்ட டிஸ்பிளே இருக்கு. இந்த பேட்டரி வந்து 12 டேஸ் வரும்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதுல வந்து என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து GTR 4 நியூ வந்து இந்தியனுக்காகவே ரெடி பண்ணிருக்காங்கன்ற சொல்லப்படுகிறது. இதோட ஸ்பெக் டீடைல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் 70,000 இது லான்ச் பண்ணிருக்காங்க. இது பிளாக் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. லெதர் மெத்தட்ல நம்ம செயின் ஸ்ட்ராப் எதிர்பார்க்க முடியாது. பிளாக்ல லெதர்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த Amazfitன்றது வந்து ஃபிட்னஸ் ஒன் ஆஃப் த பார்க்கப்படுகிறது. இதுல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா சர்க்குலர் மெத்தட்ல கொடுத்துருக்காங்க. 1.4 இன்ச் கொண்ட அல்ட்ரா HD AMOLED டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து 150 வாட்ச் ஃபேஸஸ் இருக்கு. இதுல வந்து 100+ வாட்ச் ஃபேஸஸ் இருக்கு. ஆனா வந்து நம்ம டெய்லி ஒன்னு வச்சாலும் நம்ம அடிக்கடி மாத்திட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த Amazfit வாட்ச்ல என்னென்ன பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா GPS இருக்கு. அதுக்கப்புறம் BP மானிட்டர் இருக்கு. இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச்ல வந்து பேட்டரி பேக்கப் 12 டேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அலெக்சா வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆஃப்லைன்லயும் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 150+ ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து 24 hour ஹெல்த் மானிட்டரிங் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து SP ஓட்டோ இருக்கு. அதுக்கப்புறம் பல ஃபீச்சர்ஸ் இருக்கு. இந்த இதுல வந்து Amazfit GTR 4 நியூல வந்து இத வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணா Amazfit அபிஷியல் ஸ்டோர்லயும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து வேற லெவலா இருக்கு. Amazfitன்றது ஸ்மார்ட் வாட்சுக்கு தனியா ஒரு இடத்த வச்சிருக்காங்க. அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா Amazfit பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதை பத்தி உங்களை கத்துனது கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு டெக் இன்ஃபோ பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபோ பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.